வேண்டிய பர்த்டே என்னால எப்படி ஸ்பாயில் ஆயி என்கிட்ட போய் சொன்ன சர்ப்ரைஸா இருக்கட்டும். ஒருவேளை வராம போயிருந்தா? நீ வருவன்னு எனக்கு தெரியும். அதான் காதல்ல இருக்கிற மகிமை. ஐ லவ் யூ. நீ சொல்றது உண்மையா? நீ அந்த பொண்ண எப்படிடா? டேய், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எங்கால ஒரு தடவை கம்ப்யூட்டர்ல லாக் பண்ணனு வெச்சுக்க எஸ்கேப்பே ஆக முடியாது. மேட்டர் முடிஞ்சிச்சு தெரியும்ல. ஹாய் அபிதா குஜலாம்பால். போடா நாயே. थैंक यू. இதெல்லாம் நம்ம ஊர்ல சகஜம். சிக்னல் போட்டாச்சு. மாமா சீக்கிரம் வா. ஓகேடா, பை பை பை. ஓகேடா, ஓகேடா. see you. சீக்கிரம் வா சந்திரு. நீ பிளைட்ல வருவே நான் ஏர்போர்ட்டுக்கு போனா சடனா ட்ரெயின்ல வந்து என்ன டென்ஷன் படுத்திட்டேன். ஏன்பா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவன் செய்யற வேலையா இது? இங்க உங்க அண்ணன் மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கு, ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு, நீ போய் வீட்டுல செட்டில் ஆயிட்ட. என்னடா இது? என்னடா டல்லா இருக்க? எனி ப்ராப்ளம்? அதுல தாத்தா ஒரு பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அன்னைக்கு நீ என்ன போன்ல கன்ஃபியூஸ் பண்ணி பைத்தியமாக்குனப்பவே இந்த மாதிரி மேட்டர் ஏதோ நடந்திருக்குன்னு. என்ன பொண்ணு நோ சொல்லிட்டா? அதுல தாத்தா ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு தோணுது. தப்பு செய்யலன்னா தான் வருத்தப்படணுமே தவிர தப்பு செஞ்சா வருத்தப்படக்கூடாதுடா. என்னடா அந்த பொண்ணு ஏதாவது சென்டிமெண்ட் டச் கொடுத்தாலா? மை டியர் கிராண்ட்சன், நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி சென்டிமெண்ட் டச் கொடுத்து உன்னோட செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். ஆனா தாத்தா மத்தவங்க விஷயம் வேற, இந்த பொண்ணு விஷயம் வேற. ஓகே, அதனால என்ன? பொண்ணை பார்த்தமா, என்ஜாய் பண்ணமா, மறந்து போனமான்னு இருக்கிறதா நம்ம பாலிசி. இதை பத்தி எல்லாம் அதிகமா யோசிச்சு தலைவலியை வரவழைச்சிக்காத. உங்க அண்ணன் கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. வா வாடா, வா சொல்றேன்ல தாத்தா.
அம்மா முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு, சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லுங்கம்மா. தங்கச்சி சந்தியாவை கூப்பிட்டு வா. என்னம்மா இன்னும் ரெடி ஆகல? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லையா? என்னம்மா இது? நீ சம்மதிச்சதுனாலதான் இந்த கல்யாணத்தை வச்சோம். நீங்க மரியாதையானவங்கன்னு நம்பி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா நீங்க மானங்கெட்ட மனுஷங்கன்னு தெரிஞ்சதும் என் மனசை என்ன மாத்திக்கிட்டேன். சந்தியா, எங்க குடும்ப கௌரவத்தை பத்தி தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? உங்க குடும்ப கௌரவத்தை பத்தி உங்க பெருமையை பத்தி சொல்ல வேண்டியது நீங்க இல்ல, உங்க இரண்டாவது பையன் சந்திரசேகர். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. தெரிய வைக்கிறேன், ஒரு நிமிஷம். என்னடா அதெல்லாம்? அதான் தாத்தா எனக்கு புரியல. என்ன இவளை பார்த்ததும் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கா? எங்கேயோ ஊட்டில இருக்க வேண்டியவ இங்க எப்படி வந்தா நினைக்கிறியா? இவ என் தங்கச்சி. என்னடா பேசாம இருக்க? என்ன இதெல்லாம்? ஏன்டா கல்ல மாதிரி நிக்கிற? வாயை திறந்து பதில் சொல்லு. கேக்குறாங்கல்ல, சொல்லு. இவளுக்கும் உனக்கு என்ன சம்மதம்னு சொல்லு. என் தங்கச்சி ஊட்டில நீ பாக்கல? உன்னை மனசார காதலிக்கிறேன், கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு ஏமாத்தி இவளை மோசம் செய்யல? சொல்ல சொல்லுங்க. இவ முகத்தை நல்லா பார்த்து இவ வாழ்க்கைய நாசமாக்கலன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க. என் தப்ப ஒத்துக்கிட்டு தலை குனிஞ்சு தாய் ஏத்துக்கிறேன். சொல்ல சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல கல்யாண சம்பந்தம் வச்சுக்கணும்னா நல்லது எது கெட்டது எது பாக்கணும்னு சொல்லுவாங்க. நீ யாரு, உன் கேரக்டர் என்னன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்து என்னை எப்படி குடும்பம் நடத்த சொல்ற? சொல்லு. உங்கள மாதிரி எங்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்து இல்லாம இருக்கலாம், ஆனா மானத்துக்காக உயிரை கொடுக்கிற குடும்பத்துல இருந்து வந்தவங்க நாங்க. என் தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்குன ஓ வாயால அண்ணனு கூப்பிட வைக்க நான் தயாரா இல்ல. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இத்தனை வருஷமா மரியாதையோடு இருந்த இந்த குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டேடா. சீ. உன் கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டு கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்ன. என் பேச்சு கேட்டியா? இப்ப பாரு, நீ செஞ்ச தப்பான வேலையால உங்க அண்ணன் வாழ்க்கை கெட்டு போச்சு. வீடு ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு? பாட்டி எங்க? அங்க உட்கார்ந்திருக்காங்க ஐயா. பாட்டி, இப்ப என்னாச்சுன்னு எல்லாரும் டல்லா இருக்கீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? தாத்தா, டாடி, சரி சந்து, சந்து எங்க? உன் தம்பியால கல்யாணம் நின்னு போச்சு, நம்ம மானம் போச்சு. இவ்வளவு நடந்தோம், இன்னும் தம்பி தம்பின்னு அவனை ஏண்டா கேட்டுக்கிட்டு இருக்க? அதை விடுங்க பாட்டி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி நடந்துடுச்சேன்னு உனக்கு வேதனையா இல்ல? நீ உண்மையிலேயே அந்த பொண்ணை காதலிக்கிறியா? ஆமாம் பாட்டி, உண்மைதான். எனக்கு சந்தியா மேல இருக்கிற காதலை விட சந்து மேல இருக்கிற பாசம் தான் அதிகம். நீங்க எல்லாரும் அவனை திட்டினீங்க, பொறுத்துக்கிட்டான். ஆனா நான் அவனை ஒரு வார்த்தை சொன்னா தாங்க மாட்டான். பாட்டி, நான் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா சந்து வேதனைப்பட்டா என்னால பொறுத்துக்க முடியாது. நீங்க எதுக்கு வந்த? என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன். ஆனா நான் செஞ்ச தப்புக்கு எங்க அண்ணனை தண்டிக்காதீங்க. அவன் வருத்தப்பட்ட என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துங்க ப்ளீஸ்.
உங்க அண்ணன் வருத்தப்படுவாரு, உங்க வீட்டை சேர்ந்தவங்க வருத்தப்படுவாங்கன்னு நீ கவலைப்படுறியே, உன்னால கீதாவோட வாழ்க்கை நாசமாச்சே. அத பத்தி யோசிச்சு பாத்தியா? அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? வேணும்னு உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா எங்க அண்ணன் கல்யாணம் மட்டும் நடக்கணும் ப்ளீஸ். அப்படின்னா உங்க அண்ணன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நீ தியாகம் செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்குவல? எனக்கும் ஒரு மனசு இருக்கு, அதை நீ என்னைக்கோ உடைச்சிட்ட. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நீ சுத்தமா நாசமாக்கிட்ட. இப்போ நீ எனக்காக வரல இல்ல? என்ன சுத்தி வந்து என் மேல காதல் இருக்கிற மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தி கடைசியில ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஊரை விட்டு ஓடி போயிட்ட. திரும்ப என்னை இந்த நிலைமையில சந்திப்புன்னு நீ எதிர்பார்க்கல. இன்னைக்கு என்னால உங்க அண்ணன் கல்யாணம் நின்னு போயிடுச்சுங்கிற மனவேதனையில என்ன தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க. இல்லன்னா லைஃப்ல என் முகத்தை நீ மறுபடியும் பாத்திருப்பியா? உனக்கு என்ன விட உங்க அண்ணன் சந்தோஷம் முக்கியம், உன் குடும்ப மான மரியாதை முக்கியம். அதுக்காக என்னோட கல்யாணம், இதுக்கு வர நான் ஒத்துக்கணும் இல்ல? ஒருவேளை சம்மதிச்சா என் கழுத்து தாலி கட்டி பொண்டாட்டியும் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு மூலையில தள்ளிட்டு நீ மத்த பொண்ணுங்களோட ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்ப. ஒரு அடிமை மாதிரி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் உங்க வீட்டுல வாழணுமா? எந்த ஒரு பொண்ணும் ஒரு நல்ல மனுஷனுக்கு பொண்டாட்டி ஆகணும் தான் நினைப்பாளே தவிர உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கைக்கு இல்ல. இல்லங்க, அதெல்லாம் இதுக்கு முன்னால. இனிமே நான் நல்லவனா மாறிடுறேன். மாறிடுவேன்னு வெறும் வாயால சொன்னா பத்தாது, மாறு. அட்லீஸ்ட் 6 மாசத்துக்குள்ளேயாவது நல்ல மனுஷனா மாறி காட்டு. 6 மாசம் இல்லக்கா, 6 ஜென்மம் எடுத்தா கூட இந்த ஆள் மாற மாட்டார், மாறவும் முடியாது. கீதா ப்ளீஸ், அட்லீஸ்ட் நீங்களாவது என்ன நம்புங்க. உன்னை நம்ப வேண்டியது நான் இல்ல கீதா. ஒரு தடவை அவளை நம்ப வச்சு நீ ஏமாத்திட்ட, இன்னொரு தடவை அவளை ஏமாத்த மாட்டேன்னு எப்படி நம்புறது? நாளைக்கு கல்யாணம் ஆனதும் மறுபடியும் நீ பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் நடுவுல எல்லாத்தையும் விட முக்கியமா இருக்க வேண்டியது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவளுக்கு வரவை. உண்மையிலேயே நீ நல்லவனை மாறி காட்டு. மாறுவேன், கண்டிப்பா மாறுவேன்.